கொடைக்கானல் மலைப்பகுதியில் அமைந்துள்ள அடுக்கம், பண்ணைக்காடு, தாண்டிக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் பெய்த கனமழை காரணமாக சௌ காய்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அதிக விளைச்சல் காரணமாக வெறும் 2 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ சௌ தற்போது உற்பத்தி பாதிப்பால் 15 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதியில் நான் கீழ்மலை பகுதியில் சேர்ந்த என் பேர் ரஞ்சித்குமார். நான் புலத்தூர் கிராமத்தை சேர்ந்தவன். நாங்கள் இந்த கொடைக்கானல் மலையில் மேக்ஸிமம் அதிகமாக விளைச்சல் விளையிறதுல சௌச்சோங்கிற ஒரு பயிர் காய்கறி நாங்கள் இப்போ கீழ்மலை ஏரியா, பொதுவாக புலத்தூர், பண்ணக்காடு, கும்பரை, ஆடலூர், பன்றிமலை இந்த ஏரியாவில் அதிகமாக இந்த இப்போ சௌச்சோங்கிற விவசாயம் சௌச்சோ, அவரை, பீன்ஸு போன்ற இந்த பந்தல் விவசாயங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இந்த வருடம் கடந்த முறை விலை இருந்த மாதிரி நினச்சி எல்லாருமே அதிகமாக பயிரிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் விலைவாசி ரொம்ப தரமட்டத்துக்கு போய் கிலோ 2 ரூபா வரைக்கும் விற்று எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பை நாங்கள் ஏற்பட்டுச்சு. அதுபோக மறுபடியும் இந்த டயத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 10 ரூபா 5 ரூபா அந்த ரேட்டு விற்றுட்டு இருக்கும்போது விளைச்சல் ரொம்ப குறைவாகி இது மூலமாக நான் பாதிப்பை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். இது மூலிமா இப்போ பந்தல் போட்ட நம்ம விவசாயிகள் இந்த வருஷம் போட்ட கொள்முதலை எடுக்க முடியாத நிலைமையில தான் இப்போ இருக்காங்க. இது சம்மந்தமாக அரசு இப்போ இந்த தோட்டக்கலைத்துறை சார்பாக தர வேண்டிய மானியமோ, எந்த ஒரு மானியமோ, இப்போ பந்தல் போடுறதுக்கு மானியம் இருக்குது, கிணறு தோண்டுறதுக்கு மானியம் இருக்குது. இந்த அரசு வழங்கக்கூடிய மானியத்தை முறையாக அதிகாரிகள் பார்வையிட்டு யாருக்குமே இதை கொடுக்கறதும் இல்லை. முதல்ல தோட்டம் இந்த ஏரியா பக்கமே வர்றதில்லை. நாங்களாக இப்போ இந்த விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்துக்கு நாங்கள் முறையிட்டாலும் இந்த இடத்துல ஒரு பதிலை சொல்கிறாங்களே ஒழிய ஒரு சரியான ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆகவே இதன் மூலமாக நாங்கள் தெரிவிப்பதற்காக அரசுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, எங்களுக்கு மானியத்தை முறையாக விவசாயிக்கு சேர்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். 1. 2வது, இந்த விலைவாசியை முன்னப்பண்ண ஏற்றத்தாழ்வுனால இது ஒரு நிரந்தரமான ஒரு விளைவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தர மாதிரி தமிழக அரசை நாங்கள் எங்கள் சௌ பயிரிடுவோர் விவசாயிகள் சார்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.